என்ன பாட்டி? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறான் ஐயனாரே. எதுக்கு ஸ்வீட்டு? நம்ம அஞ்சலி லவ் மேட்டரை ஓகே பண்ணிட்டா. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. எங்களுக்கு இப்பதான் தெரியும். என்ன தெரியும்? அஞ்சலி துரையை லவ் பண்ற மேட்டர். அட பாவிகளா, வாயில ஸ்வீட்டை வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? ஐயனாரு, யாரு? எங்க லவ்வுக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி அண்ணா. அண்ணாவா? அடி பாவி மகளே, செய்யறதையும் செஞ்சுவிட்டு அண்ணா பெரியாரு எம்ஜிஆர் காமராசர் போறாளே. உன்னைய துள்ளி விளையாடுற புள்ளிமானா நினைச்சடி. ஆனா நீ என்னைய தண்ணியை தெளிச்சு விட்டு ஆனா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உழுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறியடி. மாமா யாரு? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. தூக்குங்க. என்னம்மா? மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. அம்மா. ஐயோ, எழுதுருங்க. வணக்கம்மா. எனக்கு ஒரே பொண்ணு. அவளை ஒரு பணக்கார படுபாவி கெடுத்து கொன்னுட்டான். 3 வருஷமா புதஞ்சு போன நியாயத்தை 3 நொடியில தோண்டி எடுத்தவமா உங்க புள்ள. நியாயம் கேட்டு ஏழைங்க போற ஒரே இடம் துரைம்மா. இப்படி ஒரு புள்ளைய பெத்த உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. நீங்க நல்லா இருக்கணும்மா. சிறுக 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 ஒவ்வொரு புள்ளா எடுத்து காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். அசந்த நேரம் பார்த்து அதை ஆட்டைய போட்டு அந்த கூட்டுக்குள்ள இன்னொருத்தன் குடி போயிட்டானே. இது என்னடா நியாயம் ஆண்டவா? பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. ஹாய் ஐயனார். இதுல ஒன்னும் குறைச்சல்ல. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? என்ன இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிற போல இருக்கு. இப்படி நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா உனக்கு நல்ல மூடுல இருக்காயின்னு அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. பாரு, நான் உனக்கு நண்பன் மாதிரி. எது இருந்தாலும் மறைக்காம சொல்லு. நீயாடா நண்பன்? நீயா நண்பன்? கை கெட்டினத வாய்க்கு எட்ட விடாம தட்டி பறிச்ச துரோகி 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 துரோகி. என்ன குழம்பாகிற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சரி, ஓப்பனா சொல்லு. நீ கேட்கறதுக்காக மனசுல உள்ளத ஓப்பன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ. வாங்க மாப்பிள்ள. என்னம்மா திடீர்னு? அண்ணா, எங்க 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. என்ன 3 பேரு? உங்க தங்கச்சி அம்மா ஆக போறா. மை காட், அப்ப நான் மாமா ஆக போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸ்வீட் ஸ்வீட் எங்க? கொண்டு வந்திருக்கேன். உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மாறணும்னு சொல்லிட்டு இருந்த. மாற வேண்டியவன் நான் தான் உணர்ந்துட்டேன். சொல்லி திருந்தாதவங்களே நீ அடிச்சு திருத்தி இருக்கிற. என் புள்ள எப்பவும் வாத்தியார் தான். எத்தனை பேரை நீ தாய் மாதிரி பாத்துக்கிற. என்ன மன்னிச்சிருப்பா. என்னமா பேசுற? முதல்ல அஞ்சலி, பின்னாலேயே அவங்க அப்பன், அப்புறம் அவன் தங்கச்சி, தங்கச்சி புருஷன், அப்புறம் அம்மா. என்னத்த இனி இந்த ஆசிரமத்தில் இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமம். பேசாம நம்ம ஊரை பக்கம் போயிட்டு. நாச்சியா ஆயா சொல்லுங்க. சொல்லு ஐயா. நீங்க சொல்ற காரியத்தை செய்யறதுக்கு ஒரு ஆம்பளை இருக்கான். நார்த் மெட்ராஸ்ல எனக்கு நம்பர் 1 தாத்தா. கமிட் ஆக மாட்டான். கமிட் ஆனா ஜெயிக்காம விட மாட்டான். நல்ல விசுவாசி. எதிரியை அழிப்பான், ஆனா எவிடன்ஸ் இருக்காது. அவ இதை செஞ்சுட்டான்னா கடவுளுக்கு கூட உங்க மேல சந்தேகம் வராது. பேரு துரை. சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன்.
பாப்பு, துரை ஏன் இதுல கோத்து விட்டேன்னு புரியல. புரியல. துரை இதுக்கு ஒத்துக்கலன்னா ரகசியம் தெரிஞ்சதுனால அவங்களே அவனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நான் துரையோட கேஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஒத்துக்கிட்டான்னு வை, சம்பந்தப்பட்டவங்களை சாட்சி ஆக்கி அவனை அடிச்சு தெருவுல கதற கதற இழுத்துட்டு வந்து தூக்குல தொங்க விட்டுருவேன். கல்லு ஒண்ணுதான், பட்டாலும் படாட்டாலும் மாங்காவுளும். ஏசினா அசிஸ்டன்ட் கமிஷனர்னு தெரியும், அக்மார் கிரிமினல் இப்பதான் புரியுது. பாப்பு, ஏசினா ஆல்வேஸ் கிளவர்னு கூட இருக்கு. இதேதான். ஆனா இந்த தடவை வெள்ளம் திங்க போறதுன்னா உன்ன மாதிரி விரல சூப்பு போறது அவன். கரையாம்படி சார். கரையாம்பட்டியா? இந்தா சார், பாக்கி 250 வரும்போது தர்றேன். டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். இதுக்கு வேற போராடணுமா? அடுத்த டிக்கெட் 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 கேட்டு வாங்க சார். அந்த பேலன்ஸ் தர்றேன். சரிங்க சார். தருவானா தரமாட்டானா? அப்படியே ஆட்டைய கட்டிய போட்டுருவானோ? டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். யோ டிக்கெட் அடியா? எத்தனை தடவை எடுக்கிறது? சரி சரி விடு. அம்மா டிக்கெட் டிக்கெட். அந்த பேலன்ஸ். யோ அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? சோத்திங்க நினைக்கிறா? ஏங்க ஏன் காசை தானே கேட்டேன் நானு, ஏன் கோவப்படுறீங்க? என்ன உன் காசு கேட்ட? வந்துட்டானு. நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? பத்தல கொண்டு ஒண்ணு. டிக்கெட்டை கேட்டே வாங்க மாட்டேங்கிறீங்களா? டிக்கெட்டை மட்டும் கேட்டு வாங்க சொல்றேன், சில்லறை கேட்டா சண்டைக்கு வர்றானுங்க. டிக்கெட் டிக்கெட் யோ இல்ல மறந்துடுவீங்களோன்னு நீட்டிவிட்டேன் சார். யாரையா மறப்பா? சாவுகிறாக்கி யார் அந்த ஊர்ல 4 பேர் இறங்குன? நாங்க தாங்க. 7,000 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு பாக்கி 2,000 ரூபாய் இந்த ஆள் மூஞ்சி தூக்கிடு. எழுதுறியா? அப்பாடா, ரோசப்பட்டு கொடுத்துட்டாயா. இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா அந்த காசு? இனி நிம்மதி இறங்கும்ல. இறங்கி வச்சுக்கிறா. இறங்குறோம்டா, காசை வாங்கிட்டோமா அலறான். ரைட். என்னது இது? வேற ஊரு மாதிரி இருக்கு. ஆஹா, சில்லறை கட்டதுக்காக 4 ஊருக்கு முன்னாலே இறக்கிட்டு போயிட்டானே. சரி என்ன பண்றது? இவனோட சில்லறையை வாங்கிட்டு வேற பஸ்ஸை பிடிச்சு ஊருக்கு போக வேண்டியதான். வந்து உங்க காசை வாங்கிட்டு போங்க சார். என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சிட்டா? என்ன வீரப்பா மாதிரி சிரிக்கிறானுங்க? நல்லா தானே போய்க்கு இருந்துச்சு. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. மாப்பிள்ள நீ கேளு. ஆமா, எவ்வளவு தரணும்? 250. மாமா நீ கேளு. எவ்வளவு தரணும்? 250ங்க. 250, இவர் 250, அவர் 250, இவர் 250, மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ, அப்படி இல்லைங்க. ஊத்துனா இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? 250ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250. அப்படின்னா மொத 10 இப்ப 10 ஆக மொத்தம் 20 ரூபாய் தரணுமா? நாங்க ஐயோ சத்தியமா அப்படி சொல்லலங்க. அம்மா உம்மா மறுபடியும் சிஎஸ்ஆ. எவ்வளவு தரணும்? 250. எவ்வளவு தரணும்? 250. எவ்வளவு தரணும்? 250. ஆக மொத்தம் 30.